ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சஞ்சய். யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோ நான் பண்ண மாட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி டைமில் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்குது. முக்கியமாக இன்றைக்கி எல்லாமே நியூஸ் சேனலில் இல்லை சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நியூஸு. கவின் அவர் திருநெல்வேலிக்காரர், அவர் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ஸ்டோரி பற்றி இன் டீட்டெயில் நம்ம போக எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நியூஸ் சேனலில் மல்டிபிள் வேர்ஷன்ஸ் ஒரு ஸ்டோரிஸை சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் யூடியூபர்ஸில் வேறு மாதிரி ஒரு கதைலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன் டீட்டெயிலாக எனக்கு போக தோணலை எனக்கு. ஏன்னா நான் பர்சனலாக இந்த ஒரு வீடியோவில் நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய விஷயம் எனக்கு ரீசெண்டாக கூட நடந்திருக்கு. நேற்று கூட அந்த விஷயத்தை பற்றி நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது என்ன திருப்பி கேள்வி கேட்டாங்க. அது என்னென்ன இந்த வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸ்டார்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் யூஸ்வலாகவே ஜென்ரேஷன் வேலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவா அந்த கேஸ்ட்டை பார்க்க மாட்டோம். நம்ம ஜென்ரேஷன் சொல்கிறேன் நான், அவ்வளோ கேஸ்ட் பார்க்க மாட்டோம், அவ்வளோ பேசிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்படி தான் இருக்கும். இதுவே நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கேஸ்ட்டு உள்ளே இருக்கும். இந்த விஷயம் கேஸ்ட்டை அவங்க பார்ப்பாங்க, அது இந்த விஷயம் இருக்கும். ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க. எப்போ காட்டுவாங்கன்னா மேரேஜ் ஒரு விஷயம் வந்தாலோ, உங்கள் அக்கா கல்யாணம் இல்லை தங்கச்சி கல்யாணம் இல்லைன்னா யாராச்சும் கல்யாணம் அப்படின்னா மட்டும்தான் அந்த கேஸ்ட்டு ரிலீஜியன் அவங்க என்னது அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப வெளிப்படையாக பார்க்க மாட்டாங்க, ஆனால் பார்ப்பாங்க. அதுவும் முன்னாடி அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் மைண்டாக இருப்பாங்க. இது மாதிரி எங்கள் பாட்டி தான் நான் கேட்டிருக்கேன், வாயாலே கேட்டிருக்கேன். ஏதாச்சும் பர்சன் பற்றி பேசும்போது அவங்க என்ன ஆளுங்க அப்படின்னு வெளிப்படையாகவே பேசுவாங்க. இது மாற்ற முடியாது, ஒரேடியாக மாற்ற முடியாதுன்னா ஜென்ரேஷன் மாற ஒரு எவால்யூஷன் கொடுக்க மாதிரி மாறும். நம்ம எவ்வளோ பெட்ரு கொஞ்சம் மாறிட்டு வருது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ என்னென்னா அந்த எவால்யூஷனு எவால்யூஷனாக போயிருக்குது. இப்போ கேஸ்ட் அண்ட் ரிலீஜன் மட்டும்தான் ரேஸு அதெல்லாம் பார்க்கறது கம்மியாயிடுச்சு. கலர் ரேஸ் ஆகட்டும் இல்லைன்னா பார்க்கறது கம்மியாகிடுச்சு. ஆனால் இது எவால்வ் பண்ணது ஏதோ ஒரு பாத்துலேருந்து எவால்வ் ஆகிருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு மீம் கூட பார்த்தேன், ரெடிட்டில் பார்த்தேன். நீங்கள் என்ன ஆள் நாங்கள் என்ன ஆள் அப்படின்னு சண்டை போடாமல், நீ பைத்தான் தெரிஞ்சிருக்கியா, நீ ஜாவா தெரிஞ்சிருக்கியா, பைத்தான் தெரிஞ்சிருந்தா நீ கீழே, இப்போ ஜாவா தெரிஞ்சுதான் நான் மேலே அப்படின்னு அது ஒரு கேஸ்ட்டை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு டைம்லேருந்து கம்மியாக இருக்குது தான். ஆனால் முழுசாக எக்ஸிட் ஆகலை. அதாவது உண்மையாக சொல்லணும்னா முழுசாக எக்ஸிட் ஆகலை. நான் பர்சனலாக இப்போ ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி விஷயம் நியூஸ் சேனலில் நிறைய விஷயம் இப்போ பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யூஸ்வலாக பேசுவோம்ல. 6 months முன்னாடியே ஒரு பையன் என்கிட்ட கேட்டான். நானும் மீட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட் டைமு. அப்பயே கேட்டான், நீ என்ன ரிலீஜனு, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டான். யூஸ்வலாக நான் பொட்டுலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னா நான் இருப்பேன். நீ என்ன இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதை பற்றி அப்படியே கேட்டான். பச்சையாக என்கிட்ட அப்படியே நேரடியாக கேட்டான். நான் என்னடா இது இப்படி கேட்குறாங்க, நம்ம வயசு பையன் தானே, நான் இப்படி கேட்குறான் அப்படின்னு. அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அவனுக்கு. அது பற்றி ஏதோ கேட்கணும் அப்படின்னு நினச்சி கேட்கல. அப்போ நான் ஏதோ ஸ்கிப் பண்ணி விட்டேன், நான் பதில் சொல்ல. இப்போ ரீசெண்டாக அதை பற்றி பிரச்சனை வரும்போது நீயே என்கிட்ட கேட்டிருக்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் எப்போ கேட்டேன், நான் அப்படிலாம் கேட்டதே கிடையாது, நான் அது மாதிரி ஆள் தான் கிடையாது அப்படின்னு அப்படியே சமாளிக்கிறான். அந்த பையன் நீ கேட்டிருக்கடா, என்னையே இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா என்னையே கேட்டிருக்கடா அப்படின்னு நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன இந்து முஸ்லீம் கேட்டது தப்பா, என்ன இதெல்லாம் தப்பு இல்லையா, ஏதாவது யூஸ்வலாக கேட்குறது தானே, என்ன தெரிஞ்சுக்கிறான்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சு தான் பழகணுமா அப்படின்னு எனக்கு கேள்வி இருக்குது. தெரிஞ்சு தான் ஒரு பர்சன்கிட்ட பழகணுமா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுமா, அது முக்கியமாக நெசசரியாது. என்னடா இப்படி தான் இப்போ கேட்குற போது இதெல்லாம் கேட்கலாம்டா. முக்கியமாக கேஸ்ட்லாம் கேட்கக்கூடாதா, நீ என்ன பீஸா அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாதா, மற்றபடி இதெல்லாம் கேட்கலாம்டா அப்படி சொன்னேன். டேய், ரிலீஜியனும் கேஸ்ட்டோ நீ ஏதாச்சும் ஒரு ரேஸ் பற்றி ஒரு விஷயம் நீ கேட்குறேன்னா அது நீ கேட்கவே கூடாது. நான் சொல்கிறேன், நான் கேட்கவே கூடாது. உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் கேட்டேன். நான் எதுவும் சொன்னேன் தமிழில் தீண்டாமையோ அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னான். எனக்கு இதில் என்ன இருக்குன்னா, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்துலேருந்து கேஸ்ட் ரிலீஜியன் ஒரு பாட்டாக இருக்குது. நான் சொன்னேன், நீ ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், என்கிட்ட தெரியாமல் ஏதோ கேட்ட நீ, ஓகேங்களா. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் உங்கள் அப்பா சைட்லேருந்து உங்கள் அம்மா சைட்லேருந்து வந்திருக்கு. அது உனக்கு தெரியாமல் இருக்கு, அது உண்மை. அது நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க.
நாம் ஏதாச்சும் இது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை வந்து வேறு யாராச்சும் தேர்ட் பர்சனோ வேறு யாராட்டும் ஸ்ட்ரேஞ்சர் கூட இருந்துட்டோம் அவங்ககிட்ட இது மாதிரி நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களா. கேட்டிருந்தா அது உங்களுக்கு மேபி உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாச்சும் போனோன்னா ஆன்டிஸ் தெரிஞ்ச ஆன்ட்டிலாம் வந்து ஆன்ட்டி அங்கிள்லாம் இருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா அது மாதிரி இருப்பாங்களா. அவங்களாம் வந்து கேட்கும்போது நீங்கள் எந்த ஊர் அந்த சொந்த ஊர் என்ன நேட்டிவ் என்ன அதெல்லாம் கேட்கு யூஸ்வலாக கேட்கும். நான் இது மாதிரி அப்படி சொன்னால் நீங்கள் என்ன சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்டோன்னே நான் வந்து ஸ்டன் ஆகிட்டேன். யூஸ்வலாக வந்து இதான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த கேஸ்ட் அண்ட் ரிலீஜனில் எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு தெரியாமல் வந்து ஒரு பர்சன்கிட்ட பேசணுன்னா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இது கேட்டு தான் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஒரு டைமில். மேபி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தா இல்லைனா நான் கன்வே பண்ணுற விதம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து தப்பாக இருந்தால் ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, இல்லை நானே இது மாதிரி என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து அதுவும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்களே வந்து இன்டர்நெட்டை பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இன்டர்நெட்டாக பார்க்கும்போது வந்து அது வந்து ஒரு எக்ஸ்போஷனாக நினச்சி இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து தெளிவாகிடுவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இது மாதிரி கேட்டால் தப்பு, இது வந்து அந்த டைம்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் இப்போ இந்த டைமில் கேட்டால் ஒரு கிரிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் இன்னமும் வந்து இந்த 2025லேயும் கூட அந்த பையனுக்கு வந்து 21 ஏஜ் தான். அந்த பையனுக்கு நியூஸில் சொல்கிறபடி வந்து 21 ஏஜ் தான் அவனுக்கு. அவன் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறான், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறான். ஏன் அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்போஷன் கிடைக்கல? அதுதான் எனக்கு கேள்வியாக இருக்குது. பேசிக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த டைம்லேயும் 2025லேயும் அந்த சின்ன பையன் யாராச்சும் பெரிய ஆள் 60 வயசு மேலே இருந்தால் கூட அவனுக்கு அறிவியல்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சின்ன பையன் அவன் வரைக்கும் அவனுக்கு எல்லாம் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு எக்ஸ்போஷன் கிடைக்காம வந்து இது மாதிரி விஷயம் பண்ணனால வந்து நிறைய பேர் வந்து இன்னும் கூட வந்து நிறைய பேர் வந்து வில்லேஜ் சைடோ இல்லை சிட்டி சைட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். சிட்டி சைடில் இருக்கும்போது என்கிட்டே ஒருத்தர் கேட்டிருக்கான், நீ இந்த மாதிரி ஆளுன்னு என்கிட்டே ஒருத்தன் கேட்டிருக்கான். நான் சிட்டி சைடாக அவன் என்கிட்டே கேட்கும்போது நிறைய பேர் உங்கள்கிட்டயே கேட்டிருப்பாங்க. யூஸ்வலாக வந்து என்ன சொல்ல வரேன்னா இது வந்து நம்ம இதெல்லாம் ஒரு பார்ட்டாகவே இல்லை, ஒரு யூனிவர்ஸில் இதெல்லாம் ஒரு பார்ட்டாகவே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம பார்க்க வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம கண்ட்ரிலாம் விட மற்ற கண்ட்ரிலாம் அவுட் ஆஃப் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்போஷன் கிடைக்க வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்தாரான் வந்து இப்போ இன்டர்நெட் வந்தனால வந்து எல்லாருக்குமே அந்த எக்ஸ்போஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆள்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. இல்லை இது தப்பு, இல்லை இது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதால் மட்டும் தான், வேறு எந்த ஒரு காரணத்துக்கும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.